வணக்கம் நேயர்களே. இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் உலக தாய்மார்கள் தினம். ஸோ அதனால் எல்லா அம்மாக்களுக்கும் பெஸ்ட் விஷஸ் ஃபார் த டே. தேங்க்யூ. அப்போல போன வாரம் பார்த்தோன்னா சந்தைகள் 2% மேல் கீழே விழுந்து 22,055 முடிவடைந்தது. மறுபுறம் அமெரிக்கா மற்றும் ஆசிய பங்கு சந்தைகள் 2-3% அதிகரித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதுபோல் நம்மளுடைய வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் பார்த்தோம்னா ஒரு 18 மாதத்தினுடைய உச்சத்தை தொட்டு 18 முடிவடைந்தது. மறுபுறம் அமெரிக்காவிலே 52 வீக் லோவை தொட்டு 13 முடிவடைந்திருக்கிறது. ஸோ அதனால் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், இந்த எலெக்ஷன் நடக்கிற சமயத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு நம்முடைய சந்தைகளும் உலகளாவிய சந்தைகளும் தனித்தனியான ட்ராக் போட்டு போயிட்டுருக்கே தவிர ரெண்டும் பிணையவில்லை என்பதனை தெளிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் இந்த போன வாரம் பார்த்தோன்னா கடந்த ஒரு 1.5 மாதத்தில் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த வாரத்தில் பார்க்கும் பொழுது. அதுபோல் மறுபுறம் நம்மளுடைய ஃபாரெக்ஸ் ரெவென்யூ இருக்கு இல்லையா, அது பார்த்திங்கன்னா 3.6 பில்லியன் அதிகரித்து 641.5 பில்லியனாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் போன எலெக்ஷன் ட்ரெண்டு 2019 பார்த்தோன்னு வச்சுங்களேன், ப்ரீ எலெக்ஷனில் சற்றேறக்குரிய 5% சந்தைகள் இறங்கினது குறிப்பிடத்தக்கது. எலெக்ஷனுக்கு பிறகு ரிசல்ட்ஸ் வந்த பிறகு கிட்டத்தட்ட 8% சந்தைகள் ஏறி இருக்கிறது. அந்த சமயத்தில் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் பார்த்திங்கனாக்க கிட்டத்தட்ட 30 வரலையும் ஸ்பைக் ஆச்சு. ஸோ அதனால் நண்பர்களே, இது என்ன அப்படின்பதை நம்ம அடுத்து வரும் வாரத்தில் மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். அதுபோல் போன வாரம் ஐபிஓஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நியூ என்எஃப்ஓ வந்தது இல்லையா, அது எல்லாமே பார்த்திங்கனாக்க 25 87 டைம் ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்திங்கன்னா, மார்க்கெட்டில் இன்வெஸ்டர்ஸ் ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் அதிகமாகத்தான் இருக்கிறதே வழிய இறங்கவில்லை என்பதனை குறிக்கிறதுன்னு சொல்லலாம். அதுபோல் துறைகளை பார்க்கும் பொழுது நிறைய கார்ப்பரேட் ரிசல்ட்ஸ் கொண்டிருக்கின்றது. அந்தந்த துறைக்கு தகுந்தால் போல் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸும் ரீரேட் ஆகி ஒரு ஏற்றத்தையோ அல்லது இறக்கத்தையோ கொடுத்து கொண்டிருப்பதும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் சிமெண்ட் பார்த்தோம்னா துறையில் ஒரு மாடரேட் டிமாண்ட் அண்ட் க்ரோத் இந்த FY25 இருக்கக்கூடும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுபோல் ப்ரைஸ் ஸ்டேபிளாக இருக்கக்கூடும். லோவர் ஆயில் காஸ்ட்டும் இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக விளங்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நண்பர்களே, வரும் வாரம் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, மார்க்கெட்டினுடைய வாலட்டிலிட்டி மிகமையாக இருந்து கொண்டே இருக்குமே தவிர குறையாது அப்படின்னு எடுத்துக்கலாம். இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ எலெக்ஷனுடைய அவுட்கம் இப்போ 3வது ஃபேஸ் முடிஞ்ச உடனே என்னாச்சு, மார்க்கெட்டில் ஒரு மார்க்கெட்டில் ஒரு செல் ஆஃப் வந்ததுன்னே சொல்லலாம். காரணம், ஓட்டர்ஸினுடைய பர்சன்டேஜ் குறைவாக இருக்கிறது. ஸோ அதனால் என்ன மாதிரியான டெசிஷன்ஸ் ஆகுமோ அப்படிங்கிற ஒரு ஃபியர். ஸோ அந்த பதட்டத்தில் மார்க்கெட்டில் ஒரு செல் ஆஃப் வந்ததுன்னு சொல்லலாம். அதனால தான் போன வாரம் பார்த்திங்கன்னா FII கிட்டத்தட்ட 21,618 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 17,366 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஸோ இதை தவிர வரக்கூடிய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அது எல்லாமே சாலிடாக இருந்துகிட்ருக்கு. மேலும் ஆப்டிமிசம் இந்த யூஎஸ் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு சீக்கிரமாக கட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இன்புட்டும் இருக்குது. இவை எல்லாவற்றை பார்க்கும் பொழுது, ஸோ திஸ் இஸ் த ப்ரைம் டைம் டு ஸ்டார்ட் என்டர் இன்டு த மார்க்கெட் ஃபார் பையிங் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேயா? ஓகே. ஸோ இந்த வாரம் துறைகளில் பார்க்கும் பொழுது எதெல்லாம் நன்கு இருக்கும் என்று பார்த்தோமேயானால், கேபிட்டல் குட்ஸ், கேபிள் அண்ட் ஒயர், ஆட்டோமொபைல், ஆயில் அண்ட் கேஸ், மெட்டல் மற்றும் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் செக்டார் இவையெல்லாம் இந்த வாரம் மொமெண்டத்துடன் இருக்கக்கூடும். ஸோ இதெல்லாம் வாங்கி விற்பதற்கு ஏதுவாக இருக்கும். மேலும் அடுத்த 2 வாரங்கள் இந்த வாலட்டிலிட்டி இண்டெக்ஸினுடைய மூவ்மெண்ட் பார்த்தோன்னா வாலட்டிலிட்டி அதிகம் காணப்படும். ஸோ அதனால் அது எதுவரையும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வரும் வரை இருக்கும். ஸோ அதனால் ஆஃப்டர் த ரிசல்ட்ஸ் பார்த்திங்கனாக்க மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங் ரீபவுண்ட் பவுன்ஸ் பேக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா நம்மளுடைய ஸ்ட்ராங்
எக்கனாமிக் டேட்டாஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் இன்புட்ஸ். ஸோ மேலும் ட்ரேடருக்கு வந்து ரொம்ப ஒரு காஷியஸாக இருக்க வேண்டியது ஹையர் இன்ட்ராடே அப்படின்னு சொல்லலாம், வாலட்டிலிட்டி ஃபார் த நெக்ஸ்ட் 3 weeks. ஸோ இதில் இன்னொரு முக்கியமாக ட்ரேடர்ஸ் என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாருமே நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, இருந்தாலும் இதை வந்து நான் இந்த இடத்துல சொல்ல விருப்பப்படுறேன். இந்த வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் வந்து ஸ்பைக் ஆகுது இல்லையா, அதனால் F&Oல ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு இம்மீடியட் ஒரு அப்ரப்டாக ஒரு ஏற்ற இறக்கங்கள் இருந்து கொண்டு இருக்கும். அதனால் இந்த ஆப்ஷன்ஸில் வந்து அதிகமாக ட்ரேட் பண்ணுறவங்க உங்களுடைய ட்ரேடிங் ஆக்டிவிட்டியை குறைத்து கொள்வது அடுத்த 3 வாரத்திற்கு நன்கு இருக்கும். ஸோ அதில் வந்து நிறைய பேர், ஏன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு மேசிவ் அடிக்டோட ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. தயவு செஞ்சு அவங்களால வந்து நீங்கள் யூ வாண்ட் டு ப்ரூவ் டு பி ரைட், பட் அதெல்லாம் பண்ண முடியாதுங்க. அதனால் உங்களுடைய அந்த ட்ரேடிங் ஆக்டிவிட்டியை ஜூன் 6ஆம் தேதி வரலையும் குறைத்து கொள்ளுங்கள். அடுத்தது பார்த்தோம்னாக்க எக்கனாமிக் டேட்டா வந்து நல்லாவே வந்துட்டுருக்கு. அதேமாரி வரும் வாரத்தில் நிறைய ஜாம் பேக்டு எக்கனாமிக் டேட்டா இந்தியாவிலையும் ரிலீஸ் ஆக இருக்கிறது, குளோபலாகவும் ரிலீஸ் ஆக இருக்கிறது. ஸோ இது எது வந்தாலும் டொமஸ்டிக் மார்க்கெட் வந்து குளோபல் மார்க்கெட்டுடன் ஒன்று செயல்படாது. ஸோ அதனால் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஆல்மோஸ்ட்டு எலெக்ஷன் டேட்டா அவுட்கம் தான். ஓகே, அடுத்தது பார்த்தோன்னா டெக்னிக்கலாக நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, நிஃப்டி வந்து ஒரு ஸ்மால் பாடிடு ஒரு புல் கேண்டிலில் ஃப்ரைடே அன்னைக்கு முடிவடைந்திருக்கிறது. அது தவிர இன்னொன்று வாட்ச் பண்ணிங்கனாக்க, அந்த கடந்த 5 நாட்களாக ஒரு லோவர் ஹையில் தான் இருந்துகிட்டு இருந்தது மார்க்கெட். அதனால் அப்சைடு ஏறுவதில் ஒரு சிரமம் இருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, ஒரு இன்டெசிஸ்னஸ் இந்த ஹையர் சைடு இருக்கக்கூடும் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதனால் இப்போ அப்படின்னா அடுத்த லெவல் எவ்வளோ சார் மேலே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 22,350 அப்படிங்கிற லெவல் வரலையும் தான் மேலேயும். கீழே பார்த்தோம்னு வச்சுங்களேன், சாலிடாக 21,700 வரலையும் ஜோன் வரலாம். 21,850 to 21,700 அந்த ஜோன் வரலையும் ட்ரேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதுபோல் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னா 47,700 லெவல் வந்து ஒரு டு வாட்ச் லெவல்னு சொல்லலாம். இந்த லெவலில் செல் ஆஃப் வந்ததுனாக்க 46,600 மற்றும் 46,200 46,200 ஒரு 1000 பாயிண்ட் கீழே இறங்கும். மேலே ஏறினதுன்னு வச்சுங்களேன், ஒரு 1,600 பாயிண்ட் மேலே ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நண்பர்களே, இந்த வாரமும் வாலட்டிலிட்டி மிகுந்த வாரமாக இருக்கக்கூடும். நாளைய தினம் வாங்கி விற்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.